Hello friends, welcome back to Pradee's cookbook. இன்னைக்கு நம்ம வாழைக்காய் ஃப்ரை தாங்க பார்க்க போறோம். இந்த வாழைக்காய் ஃப்ரை வந்து தயிர் சாதத்தோட, தக்காளி சாதத்தோட, புளி சாதத்தோடலாம் ரொம்பவே செட் ஆகும். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சிவப்பு மிளகாய் தூளும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துடுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், சுவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்றோம். இந்த கடலை மாவு எதுக்குன்னா நம்ம வாழைக்காய் வந்து ஒரு நல்ல மசாலாவோட சேர்ந்து பைண்ட் ஆகிறதுக்காக தான் ஆட் பண்றோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம வாழைக்காயை நறுக்கி எடுத்துக்கலாம். வாழைக்காயை வந்து தோல் நீக்கிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க வாழைக்காய் பீசஸை நம்ம மசாலால போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் இது ஊறினா போதும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஃப்ரை பேன்ல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போடுங்க. நல்லெண்ணெய் வந்து எப்பவுமே நமக்கு வாழைக்காய் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நறுக்கி மசாலா போட்டு வச்சிருக்க இந்த வாழைக்காய் பீசஸை இதில் போட்டு நல்லாவே வறுக்கலாம். வறுக்கும் போது லோ ஃப்ளேமில் நம்மளோட தீ இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரை பண்ணுற ஐட்டம்ஸ்க்கு மோஸ்ட்லி நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறது தான் நல்லது. இப்போ 3 to 4 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அடுத்த 3 to 4 மினிட்ஸில் நம்மளோட வாழைக்காய் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடுச்சு. சேம் பேன்ல கொஞ்சமா கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட்டு கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்ச வாழைக்காயும் போட்டு டாஸ் பண்ணிட்டு சர்வ் பண்ணுவேன். அப்போ அதனோட சுவை வந்து இன்னுமே கொஞ்சம் அதிகமா இருக்கும். இந்த மாதிரி நீங்க ஒரு தடவை வாழைக்காய் ஃப்ரையை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. Thank you for watching.